ஸ்ரீஹி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசர், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 23. மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா முன் கோவிலில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திற்கான விளக்கம்: மாரி என்றால் மழை காலத்தில், மலை குகைகளில், முழஞ்சில் என்றால் குகை. அந்த மழை காலத்தில் மலை குகையில் ஆண் சிங்கமானது தன்னுடைய பேடை பெண் சிங்கத்துடன் உறங்கி கொண்டிருக்குமா, சோம்பலாக உறங்கி கொண்டிருக்கும் மழை காலத்தில். பின்னர் அந்த சிங்கமாகவே தானாகவே உணர்ந்து எந்திரிக்குமாம், துயில் எழுமாம். எதற்காக என்றால், சிங்கத்தினுடைய குகைக்கு மற்ற விலங்குகள் அது திறந்துதான் காணப்படும். மற்ற விலங்குகள் எதுவும் அதற்கு அந்த சிங்கத்தினுடைய குகைக்குள் உள்ளே நெருங்க முடியாது. ஏனென்றால் அத்தனை பயம். காட்டிற்கு அரசனா அந்த சிங்கத்தின் மீது மற்ற விலங்குகளுக்கு அத்தனை பயம். எனவே சிங்கத்தை யாராலும் எழுப்ப முடியாது, அதுவே தானாக உணர்ந்து எழ வேண்டுமாம். அப்படி எழுந்த அந்த ஆண் சிங்கமானது எழுந்தவுடனே தன்னுடைய வேரி மயிர்னே உதறுகிறதாம். உதரும் பொழுது நறுமணம் வீசுகிறதாம். பிறகு தன்னுடைய அனைத்து அங்கங்களிலும் இப்படியும் அப்படியுமாக அசைத்து சோம்பலை முறிக்கிறதாம். பின்னர் வேட்டைக்கு புறப்படுவதற்கான அந்த கர்ஜனையை விடுகிறதாம் அந்த ஆண் சிங்கம். அந்த கர்ஜனையை கேட்டு காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் எல்லாம் அஞ்சு நடுங்குகின்றதாம். ஏனென்றால் சிங்கம் வேட்டைக்கு புறப்பட்டு விட்டது என்று அந்த கர்ஜனை உரைக்கிறதாம். இவ்வாறு அந்த ஆண் சிங்கத்தினுடைய கர்ஜனையோடு நீயாகவே உணர்ந்து எந்திரித்து வர வேண்டும். அப்படி நீ வரும்பொழுது உன்னுடைய நடை அழகை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வீர கம்பீர சிங்கத்தினுடைய நடையோடு நீ வர வேண்டும். நடந்து பள்ளி அறையிலிருந்து எங்களை நீங்கள் கேட்கக்கூடாது என்ன வேண்டும் என்று. நீங்கள் பள்ளி அறையை விட்டு வெளியில் சிறிது தூரம் நடந்து வர வேண்டும். இந்த சிங்கத்தின் ராஜ கம்பீர நடையுடன் வர வேண்டும். அழகிய சிங்காசனத்தில் அமர வேண்டும். அப்படி அமர்ந்து நாங்கள் வந்திருக்கும் காரியம் என்ன என்று நீங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒரு அரசனுடைய தோரணையில் தான், ஒரு அரசன் அவனுடைய ஆசனத்தில் அமர்ந்த பொழுதுதான் அத்தனை நேர்மையாகவும் அவன் சொன்ன வாக்கை காப்பாற்றுபவானா. எனவே கண்ணனும் அவ்வாறு அந்த சக்கரவர்த்தி திருமகனான ராமனை போல ஒரு அழகிய ஆசனத்தில் அமர்ந்து இவர்களுடைய தேவைகளையும் குறைகளையும் கேட்க வேண்டுமாம். இவ்வாறு ஆண்டாளுக்கு ஒரு ஆசை. அதாவது கண்ணன் சிங்கத்தின் நடையுடன் வர வேண்டும். ஆனால் அந்த காயம்பூ நிறத்தில் வர வேண்டும். அதே சிங்க உருவில் விடக்கூடாது. ஏனென்றால் ஆயர்குல பெண்கள் மிகவும் சிறுமிகள். எனவே அவர்கள் பயந்து விடுவார்களாம் அந்த நரசிம்ம அவதாரமாக அப்படி உக்கிரமாக வரும் பொழுது. எனவே அவர் காயம்பூ நிறத்தில் வர வேண்டுமா. இவர்கள் வந்த காரியம் என்னவென்று கேட்க வேண்டுமா. அப்பொழுதுதான் அவன் நிறைவேற்றுவானாம். இது ஆண்டாளுடைய ஆசை. இந்த பாசுரம் சிங்கப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் இந்த பாசுரத்திற்கான விளக்கமாகும். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.